இந்த எக்ஸிட் போல்லாம் ஒரு இதுவாகவே யாரும் பார்க்கல. ஏன்னா எக்ஸிட் போல்ன்றது ஒரு தொகுதிக்கு 10 வாக்குச்சாவடின்னு வச்சுட்டா கூட 2000 சில்லற எக்ஸிட் போல் அந்த இது எடுத்துருக்கணும். யாருமே வந்து சொல்லவே இல்லை நாங்க இவ்வளவு எடுத்தோம் அவ்வளவு எடுத்தோம், அந்த எதுவுமே இல்லை. ஆளாளுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் 2016லயும் பெருசா திமுக ஜெயிக்கும்னாங்க. ஆனா ஜெயிச்சது என்னமோ அதிமுக தான். ஆனா திமுக தனித்து, அதாவது அவங்க பெற்ற சீட்டுன்னு பார்த்தா எத்தனை திமுக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கூட்டணிகளை தவிர்த்து? ஒரு 60 வரைக்கும், 60 65 வரைக்கும் வரும். கூட்டணிகள் சேர்த்தா எத்தனை எதிர்பார்க்கலாம்? 80 நெருங்குவாங்க. 55 to 80. அதிமுக சார்பில் இருந்து பாக்குறப்ப எத்தனை நம்ம எதிர்பார்க்கலாம்? அதிமுக ஒரு 110, கொஞ்சம் மிஸ் ஆனா மெஜாரிட்டி கிடைக்கும். ஆனா தொங்கு சட்டசபை ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் இங்க வருது. அதான் சொன்னேன், 110 கூட்டணி ஆட்சியை வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா தனிப்பெரும்பான்மை வந்து ஒரு 140 150 தொகுதி வரைக்குமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி ஆட்சி யாரு கூட நம்ம தாவேக்கா சேரும்னு நினைக்கிறீங்களா? அவங்கள்ட்ட ஆள் இருக்கானுங்க. பாஜக இருக்கு, அமமுக இருக்கு, பாமக இருக்கு. இதெல்லாம் மீறினா தானே தாவேக்கெல்லாம். தாவேக்கா மாதிரி அதுக்கேற்ற சீட்டு வாங்கணுமே. அவங்களே 1ல இருந்து ஒரு 5க்குள்ளதான் வாங்குவாங்கன்ற மாதிரி தான் என்னுடைய கணிப்பு.